கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மாணவர்களின் போராட்டம் 24வது நாளாக நீடிக்கும் நிலையில் 3வது நாளாக உண்ணாவிரத போராட்டமும் தொடர்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் நேசராஜிடம் கேட்கலாம். நேசராஜ், வனக்கல்லூரி மாணவர்களோட போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர தமிழக அரசு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கா? அது குறித்து சொல்லுங்க. மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மாணவர்கள் கிட்டத்தட்ட 24வது நாளாக தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இன்று 3வது நாளாக சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து வருகின்றனர். அதேபோல தமிழக அரசு கடந்த 2010ஆம் ஆண்டு வனக்கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு 100% வேலை அளிக்கப்படும் என தெரிவித்துள்ள நிலையில் அதற்கப்புறம் 2014ஆம் ஆண்டு 25% மட்டுமே இவர்களுக்கு அளிக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். இதனால் இவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது நேற்று இந்த மாணவர்கள் 14 பேர் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். தற்பொழுது மாணவர்களின் உடல்நிலை மிகவும் சோர்வடைந்து காணப்படுகிறது. நம்மிடையே சாந்தினி இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்போம். உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இந்த வனக்கல்லூரியில் இருக்குங்க? நாங்கள் இப்போ 3 நாளாக உண்ணாவிரதம் நடத்திட்டு இருக்கோம். இதுல முன்னேற்றி 18க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் சேர்த்திருக்காங்க. அதுல 10 பெண்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே மூச்சு திணறல், ரொம்ப உடம்பு சரியில்லை, இங்க பனி ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால மூச்சு திணறல், மயக்கம் காரணமாக எல்லாமே அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. உள்ள அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனவங்க நிலைமை கொஞ்சம் சீரா இருந்தையும் அவங்க கேம்பஸ்குள்ள அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க மறுபடியும். இப்ப இங்க இருக்கவங்க நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாம தான் இருக்கு. இங்க இருக்கவங்க யாரும் வெளில போனா மறுபடியும் உள்ள விட மாட்டாங்க. அதனால நாங்க என்ன உடம்பு சரியில்லைனாலும் நாங்க இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்க வெளில போக மாட்டோம்னு சொல்லி இருக்கோம். அதனால எங்க எல்லாருக்கும் என்ன ஆனாலும் சொல்லி இங்க ஒரு மெடிக்கல் கேம்ப் எங்களுக்கு போட்டு தரணும்னு கேட்டுக்கிறோம். இப்ப குறிப்பா உங்க தமிழக அரசுக்கு எந்த மாதிரியான கோரிக்கை வைக்கிறீங்க? இப்போ உடனடியாக 22 நடக்க போற எக்ஸாம் கேன்சல் பண்ணும். ஃபாரஸ்ட்டுக்கு புதுசா கொடுத்துருக்க நோட்டிபிகேஷன் கேன்சல் பண்ணிட்டு எங்களுக்கு அதுல முன்னுரிமை அளிக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். தற்போது நம்முடைய தமிழ்ச்செல்வி இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்போம். உங்களுக்கு இந்த கோரிக்கைகள் நீங்க எப்படி பாக்குறீங்க? சார், நான் அரியலூர் மாவட்டத்தில் ஒரு கிராமத்திலேருந்து படிக்கிறேங்க சார். என் குடும்பத்தில் நான் தான் முதல் பட்டதாரி. என்ன மாதிரி இங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்கள நம்பிதான் அவங்களோட குடும்பமே இருக்கு. அவங்களோட பெற்றோர்கள் அவங்கள நம்பிதான் இருக்காங்க. இந்த நேரத்தில் 24 நாளா நாங்க போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். இதுல கடந்த 3 நாட்களா நாங்க உண்ணாவிரதத்தை மேற்கொண்டு இருக்கோம். நாங்க தான் குடும்பத்தை காப்பாற்ற போறோம் அப்படின்னு எங்களோட பெற்றோர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா எங்களோட இந்த நிலை பெற்றோருக்கு ரொம்ப மன வருத்தத்தை அளிக்குது. எங்களோட நிலைமையும் ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு. நாளுக்கு நாள் இங்க இருக்கிறவங்களோட 10 மாணவிகள் உட்பட 18 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்க திரும்பி கல்லூரி வளாகத்துல வரதுக்கு அனுமதி இல்ல. இந்த நிலையில இங்க மூச்சு திணறல் ஏற்பட்டும் யாரும் போக மறுக்கிறாங்க. போனா திரும்பி உள்ள விட மாட்டாங்க. அப்படிங்கறதுனால அரசு மருத்துவமனையில இருந்து மருத்துவர்கள் இங்க முகாம் அமைச்சு எங்களுக்கு மாணவர்களோட உடல்நலத்தை பார்த்துக்கணும்னு கேட்டுக்கிறோம். மேலும் எங்களோட வனவருக்கான தேர்வு 22ஆம் தேதி நடக்க இருக்கு. அந்த தேர்வை ரத்து செஞ்சுட்டு உடனடியா எங்களை பேச்சுவார்த்தைக்கு அரசாங்கம் அழைக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். எங்களோட கோரிக்கைகள் நிறைவேற வரைக்கும் தொடர்ந்து நாங்க உண்ணாவிரதம் மேற்கொண்டுட்டே இருப்போம். கடைசி மாணவர் இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் எங்களோட போராட்டம் தொடரும். குறிப்பாக மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த வனக்கல்லூரி மாணவர்களுக்கு செய்தியாளர்கள் படம் எடுப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அதேபோல இந்த வனக்கல்லூரி மாணவர்களுக்கு தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரதும் கருத்தாக உள்ளது. தேசிராஜ், இதுவரை நடவடிக்கை எடுக்காததால மாணவர்களோட மனநிலை எப்படி இருக்கு? குறிப்பாக மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரை அவர்களது போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக இங்க இருக்கிற மாணவங்க மிகவும் சோர்ந்த நிலையில இருக்காங்க. அவங்க இன்னும் ஒரு 10 பேர் முடியாத நிலையில மறுபடியும் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்படுவாங்கன்னு தெரிவிக்கிறாங்க. நேசராஜ், வனக்கல்லூரி மாணவர்களோட இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றதுல அரசுக்கு ஏதேனும் சிக்கல் இருக்கா? இது குறித்து சொல்லுங்க. குறிப்பா தமிழக அரசு 2010ஆம் ஆண்டு இந்த வனக்கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு 100% வேலை ஜிஓ அனுப்பியதை அடுத்து 2014ஆம் ஆண்டு இவர்களுக்கு 25% மட்டுமே இவர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கப்படும் என தெரிவித்துள்ள நிலையில இந்த மாணவர்கள் தொடர் போராட்டம் நடத்திட்டு வர்றாங்க. இதனாலதான் இவர்களுடைய முக்கியமான கோரிக்கை தமிழக அரசு இதுவரை ஏற்கவில்லை. அதேபோல மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்காத பட்சத்தில் இவர்களது போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என தெரிவிச்சிருக்கிறாங்க.